இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிட்டல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. தங்கம் விலை நிலவரம் தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னையில் 1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை 12,000 ரூபாயை தாண்டி இருக்கிறது. சர்வதேச அரசியல் சூழல் காரணமாக தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது, புதிய உச்சத்தையும் எட்டி வருகிறது. அந்த வகையில் இன்று தங்கம் 1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை 12,000 ரூபாயை எட்டியிருக்கிறது. சவரனுக்கு 720 ரூபாய் உயர்வை கண்டிருக்கிறது. ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 90 ரூபாய் அதிகரித்து 12,000 ரூபாயை தாண்டி விற்பனையாகிறது. தங்கம் விலை சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. சென்னையில் 1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை 12,000 ரூபாயை தாண்டி இருக்கிறது. ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 90 ரூபாய் உயர்ந்து 12,070 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கம் விலை சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து 96,580 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலை தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. இதற்கிடையே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கைகளும் இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது தங்கம் விலை. கிராமுக்கு 90 ரூபாய் உயர்ந்து 12,000 ரூபாய் என்கிற அளவை தாண்டி இருக்கிறது. 12,070 ரூபாயாக 1 கிராமின் விலை இருக்கிறது. சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து 96,580 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஆபரண தங்கத்தின் விலை குறைய வாய்ப்பிருக்கிறதா என்ற எதிர்பார்ப்பு இருக்கும் நிலையில் தங்கம் விலை தொடர்ச்சியாக அதிகரித்தே இருக்கிறது. நகை வியாபாரிகள் சங்க தலைவர் திருமிகு சாந்தகுமார் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் மேடம். 1 கிராம் தங்கத்தின் விலை 12,000 ரூபாயை தாண்டி இருக்கிறது. இந்த விலை உயர்வு அப்படிங்கிறது புதிய உச்சமாகவே இருக்கிறது. இனிவரும் காலங்களிலுமே தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை நோக்கி தான் செல்லுமா? கண்டிப்பா. அதாவது இந்த வருட கடைசிக்குள்ளேயே டிசம்பர் 25 அதுக்குள்ள பார்த்தோம்னாலே ரேட் ஆனது ஒரு புதிய உச்சத்தை அடையும். குறைந்தபட்சம் 1,02,000 ரூபாய் ஒரு சவரன் அப்படின்ற இலக்கை வந்து 1 லட்சம் ரூபாய் என்கிற இலக்கை அடைய வாய்ப்பு இருக்கு. அப்படின்ற பட்சத்துல தங்கம் வாங்குவதற்காக வரக்கூடிய நடுத்தர வர்க்கத்தினர், அதற்கு கீழ் இருக்கக்கூடிய மக்கள், அவங்க இந்த தங்கம் விலை உயர்வு குறித்து என்ன சொல்றாங்க? நகைகள் வாங்குறதுக்கு மக்கள் ஆர்வம் காட்டுறாங்களா? மக்கள்கிட்ட பொறுத்தவரைக்கும் இந்த ஆர்வம் இருக்கதான் செய்யும். இன்னைக்கு 12,000 ரூபாய் ஒரு சவரன் 1 லட்சம் ரூபான்றது 2 லட்சம் ரூபாய் போனா கூட மக்கள்கிட்ட ஆர்வம் இருக்கதான் செய்யும். ஏன்னா ஏற்கனவே அதை பொறுத்த வரைக்கும் அவங்க அதனுடைய சுகத்தை அனுபவிச்சாங்க. காரணம் என்னன்னா 3,000 ரூபாய் 4,000 ரூபாய் கிராமுக்கு வாங்கினவங்க எல்லாமே இப்ப பார்த்தோம்னா விலை நிறைய பன்மடங்கு உயர்ந்து 12,000 ரூபாய்க்கு மேல போயிருக்கு. அதனால இன்வெஸ்ட்மெண்ட்ல சேஃபானது அப்படின்றது அவங்கள பொறுத்தவரை கோல்டுன்றது ஒரு நம்பகத்தன்மையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ரிட்டர்ன்ஸ் நல்லா கொடுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அப்படின்னால அவங்களுக்கு சாமானியரை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்ச ஒரே வழி, சேமிக்கிறதுக்கு ஒரே வழி தங்கம் அப்படின்றதுனால அவங்க என்ன ஒண்ணு இந்த மாதிரி விலை ஏற்றம் இருக்கிற டைம்ல கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் குறையும். நார்மலா நடக்கிற வியாபாரத்தை விட ஒரு 30-40% குறைவா இருக்கு. தங்கம் நல்ல முதலீடு அப்படின்னாலுமே அது முதலீட்டாளர்களுக்கு தானே சாதகமா இருக்கும். விலை உயர்வு இருந்தாலும் குறைவாக இருந்தாலுமே. ஏன்னா இப்ப ஏழை எளிய மக்கள் வாங்குறாங்க அப்படின்னா இப்போ 1 லட்சம் ரூபாய் கிட்ட வரப்போகுது அப்படின்றது ஏழை எளிய மக்களுக்கு எட்டாக்கணியாதான தங்கம் மாறும். கண்டிப்பா கண்டிப்பா. விலை ஏற ஏற ஏழைகளை பொறுத்த வரைக்கும் எட்டாக்கணியா தான் மாறும் தங்கம். ஆனா அதே டைம்ல அவங்க வச்சிருக்கிற சாமானிய இந்திய மக்கள்கிட்ட பொறுத்த வரைக்குமே சுமார் 25,000 டன்னுக்கும் அதிகமா தங்கம் இருக்குன்னு கணக்கப்பட்டிருக்கு. அப்போ மக்கள்கிட்ட அவ்வளவு இருக்கு. சாமானியர்கள்ட்ட கூட சராசரியா ஒரு 5 to 10 பவுன் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சம் அவங்க வச்சிருக்கக்கூடிய தங்கத்தினுடைய அளவு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சவரன் ஒரு 10,000 ரூபாய் இருந்துச்சு. அப்ப 5 சவரன் வச்சிருந்தா அதனோட விலை வெறும் 50,000 ரூபாய். அதே சாமானியர் இன்னைக்கு அந்த தங்கத்தினுடைய விலை 5 லட்சம் ரூபாய். 50,000 ரூபாய் இந்த இடத்துல இப்ப 5 லட்சம் ரூபாய் வந்துருச்சு. ஸோ அவங்களுடைய இருப்பு ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குல்ல. நாளைக்கு ஏதாவது ஒரு அவசியம், ஒரு அர்ஜென்ட்னா அதுக்கு தங்கம் ஜாஸ்தி அவங்களுக்கு கை கொடுக்கும்.
தங்க மதிப்பு அதிகமாக இருக்கனாலும் அது ஒரு தரப்பினர்கிட்ட அதிகமாக இருக்கும், ஒரு குறிப்பிட்ட தரப்பினர்கிட்ட தங்கம் ஒரு பொட்டு தங்கமணி கூட இல்லாமல் கூட இருக்கும். ஆனா இப்ப தொடர்ந்து உயர்வை கண்டுட்டு வருது. இப்ப மற்றொரு புறம் வெள்ளியை நோக்கி மக்கள் நகர்றாங்களா? ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா வெள்ளியுடைய தேவைகள் முதல்ல வெறும் ஆபரணமாகவும் வீட்டு உபயோக பொருட்களா மட்டும்தான் வெள்ளியை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் யூசேஜ்னு, அது பழங்காலத்துல கூட அந்த இண்டஸ்ட்ரியல் தொழிற்சாலை சார்ந்த உபயோகத்துல இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு இருந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா மெடிக்கல், அதாவது டென்டல் இருக்கு இல்லையா, அந்த மெடிக்கலுக்கு வெள்ளி தேவைப்படும். அதுக்கப்புறம் இந்த போட்டோ ஃபிலிம் கழுவுறதுக்கு, போட்டோ நெகட்டிவ் அதுக்கு தேவைப்படும். இப்படி மட்டும்தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சோலார் பேனல், அதெல்லாம் இப்ப ஒரு 10-15 வருஷத்துல வந்தது. சோலார் பேனலுக்கு வெள்ளி தேவைப்படுது, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கு வெள்ளி தேவைப்படுது. இந்த மாதிரி புது புது விஷயங்களுக்கு தேவைப்படுது. இது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இப்ப சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு. தொடர்ந்து நிறைய டிமாண்ட் இருக்கனால வெள்ளியுடைய தேவைகள் நிறைய வந்துகிட்டே இருக்கு. அதனால வெள்ளியுடைய ரேட்டும் விலை உயரும். வெள்ளியானது ஒரு கிராம் 275 ரூபா அப்படின்ற அளவை இலக்கை எட்டிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா அது வந்துடும். மக்களும் அந்த அளவுக்கு வெள்ளியில இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய தேவைகளும் அதிகமா இருக்கு. இணைப்பில் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருமிகு சாந்தகுமார். வெள்ளியின் விலையும் இன்று உயர்ந்திருக்கிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 4000 ரூபாய் உயர்வை கண்டிருக்கிறது. 1 கிராம் வெள்ளி 4 ரூபாய் உயர்ந்து 196 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிலோவுக்கு 4000 ரூபாய் விலை உயர்வை கண்டிருக்கிறது வெள்ளியின் விலை. இனிவரும் நாட்களிலும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை ஏறுமுகத்திலேயே இருக்கும் என்று நகை வியாபாரிகள் சங்க தலைவர் சாந்தகுமார் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு தகவல்களை பகிர்ந்திருந்தார். தங்கம் விலை உயர்ந்து வந்தாலும் கூட தங்கம் வாங்குவதற்கு மக்கள் ஆர்வம் காட்டுவதாகவும், தங்கம் சிறந்த முதலீடாக மக்கள் கருதுவதால் அதை சேமிப்பாகவும் மக்கள் தற்போது பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். 1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை 12,000 ரூபாயை தாண்டி இருக்கிறது. விலை கிராமுக்கு 90 ரூபாய் உயர்ந்து 12,070 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிட்டல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.